இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் ஒன்பதாவது அத்தியாயமான ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகத்தின் முதல் ஸ்லோகமாக இருக்கு. போன அத்தியாயத்தில் அக்ஷர பிரம்ம யோகத்தில் அழிவற்ற எப்பொழுதும் நித்தியமாக இருக்கின்ற அந்த இறைவனின் அந்த குணங்களை பற்றி கிருஷ்ணர் சொன்னார். மற்றும் எப்படி இறுதி காலத்திலும், அதாவது இறக்கும் தருவாயில் கூட அந்த பகவானின் அந்த ஒரு சிந்தனையை நினைப்பை விடாமல் அவரையே நினைத்து கொண்டிருக்கும் நபர்கள், அப்பேற்பட்ட பெரும் பக்தர்கள் முக்தி அடைவார்கள், மோட்சம் பெறுவார்கள் என்று சொன்னார் நம்மளோட கிருஷ்ணர். இப்போ அதன் ஒரு தொடர்ச்சியாக இந்த அத்தியாயத்தில் ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகத்தில் முக்கியமாக அவர் சொல்ற விஷயங்கள் இந்த அத்தியாயத்தின் பெயர்லேயே இருக்கு. ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகங்கள். ராஜவித்யா என்று சொன்னால் வித்யைகளில் அனைத்து விதமான அறிவிலும் சிறந்த அறிவாக, எப்படி ஒரு நாட்டிற்கு ராஜா தலைமை தாங்குகிறாரோ, எப்படி ஒரு நாட்டிற்கு ஒரு ராஜா தான் சிறந்தவராக முதன்மையானவராக இருக்கிறாரோ, அதுபோலவே அந்த பிரம்மத்தை பற்றிய அந்த இறைவனை பற்றிய ஞானம் தான் அனைத்து விதமான ஞானத்திலும் தலை சிறந்தது என்று சொல்றாங்க. ஞானங்கள் பல வகை இருக்கலாம். நம்ம பள்ளிக்கூடங்களில் படிக்கும் ஞானமாக இருக்கலாம், நம்ம அனுபவத்தால் பெற்ற ஞானங்கள் இருக்கலாம், நம்ம பிற புத்தகங்களை படித்து வர ஞானமாக இருக்கலாம். இப்படி ஞானம் என்பது பல துறைகளில் பல விதங்களில் நம்மளுக்கு கிடைக்கும். இருந்தாலும் இது அனைத்தையும் காட்டிலும், இந்த அனைத்து ஞானங்களை காட்டிலும் மேலானதாக, இது அனைத்திற்கும் தலைமையில் இருக்கும் அந்த ஒரு ஞானமாக தான் அந்த பிரம்ம ஞானம் இருக்கு, அந்த இறைவனை பற்றிய ஞானம் இருக்கு. அதனால்தான் இதற்கு ராஜவித்யா என்று பெயர். ராஜகுஹ்யம் என்றால், குஹ்யம் என்று சொன்னாலே மறைக்கப்படுகிறது என்று அர்த்தம். ராஜகுஹ்யம் என்றால் இது மிக பாதுகாப்பாக யாருக்கும் தெரியாமல் மறைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்றார். ஏன் என்றால் இந்த ஒரு ஞானமானது எவ்வளவு புனிதமானது என்றால், தவறான கரங்களில் கிடைத்துவிட்டால், தவறான நபர்கள் இதை தவறாக உபயோகித்தால், இதை எப்படி வேணாலும் பயன்படுத்தி தவறான விஷயங்களுக்கு இதை ஒரு பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதற்காக, இது பக்தர்களுக்கு மட்டுமே கிடைக்கணும், அந்த பகவான் மேல நம்பிக்கை இருக்கும் நபர்களுக்கு மட்டுமே இது கிடைக்கணும் என்பதற்காக பாதுகாப்பாக இதை பாதுகாத்து கொண்டே வரா. அப்படி வந்த அந்த ஞானம்தான் பகவத்கீதையின் சுரூபத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார். அந்த ஒரு ஞானத்தை, இந்த ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகத்தை, இந்த பகவானை பற்றிய ஞானத்தை, பகவானை பற்றிய அந்த ஒரு அறிவை உனக்கு இப்பொழுதிலிருந்து உனக்கு தரப்போகிறேன் அர்ஜுனா என்று சொல்றார். அதனால இந்த அத்தியாயம் பின்வரும் அத்தியாயங்கள் எல்லாத்திலுமே இதுவரைக்கும் ஆத்மாவை பற்றி பேசியிருக்கார், கர்மாவை பற்றி பேசியிருக்கார். கர்மாவையும் ஆத்மாவையும் அந்த ஞானத்தையும் கொண்டு பகவானை எப்படி சென்று அடைவது என்பதை பற்றி பேசியிருக்கார். சில இடங்களில் அந்த பகவானின் அந்த பெருந்தன்மையை பற்றி, அந்த பகவானின் மகிமையை பற்றியும் சொல்லியிருக்கார். அந்த பகவானை சென்று அடையும் அந்த யோகியை பற்றியும் சொல்லியிருக்கார். மனசஞ்சலங்கள் இல்லாமல் துவந்தங்களுக்கு, இரட்டைகளுக்கு அப்பாற்பட்டவனாக இருக்க வேண்டும் என்ற அறிவுரைகளும் சொல்லியிருக்கார் நம்ம கிருஷ்ணர். ஆனால் இதுவரைக்கும் பெரும்பாலான இடங்களில் சின்ன சின்ன வரிகளில், சின்ன சின்ன ஸ்லோகங்களில் மட்டும்தான் பகவானை பற்றி சொல்லியிருக்கார்.